அதுக்கப்புறம் இன்னொரு காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் அவாய்ட் பண்ணுற மாதிரி, கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. இல்லைன்னா அந்த டாஸ்க்கை வந்து பிரித்து ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க. நான் ஒரு 100 டாஸ்க் அசைன் பண்ணால், சார் 10 டாஸ்க் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய லேர்ன் பண்ணணுன்னா நிறையா டாஸ்க் பண்ணணும். நிறையா டாஸ்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது ரிலேட்டடில் மதர் டேங்கில் வீடியோஸ்லாம் இருக்குது. யூடியூப்பில் ஏகப்பட்ட ஃப்ரீ சோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு 10 மணி நேரம், ஒரு 50 மணி நேரம் திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். திரும்ப திரும்ப அதை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். அதுக்காக ஜாவா வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டதுனால நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஆகிட முடியாது. பிஹெச்பி வீடியோ பார்த்து கற்றுக்கினால பிஹெச்பி டெவலப்பர் ஆகிட முடியாது. பைத்தான் வீடியோ பார்த்தங்காட்டி பைத்தான் டெவலப்பர் ஆகிட முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டோ, ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டோ, அல்லது எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டோ நீங்கள் பில்ட் பண்ணினீங்கன்னா தான் நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பர். ஒரு பிஹெச்பி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணி ஒரு ப்ராடக்ட் மாதிரி செஞ்சு காமிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பிஹெச்பி டெவலப்பர். ஓகே, இல்லைன்னா வெறும் சப்ஜெக்ட் படிக்கிறதுனால நீங்கள் டெவலப்பர் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டாஸ்க் தான் மெயின். டாஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ட்ரைனிங் டைம்ஸ் பாலிசி வந்து நீங்கள் பிரேக் பண்ண மாதிரி தான். ஸோ நாளைக்கு அது ரிசல்ட்டு கொடுக்காது. ஸோ நாளைக்கு நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான். சரிங்களா? அதனால் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். டாஸ்க் இன்னும் நிறைய எப்படி பண்ணுறதுன்னு யோசிங்க. ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.